ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானசலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, அன்பார்ந்த மிதுநலக்கண நேயர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன், அதாவது பிப்ரவரி 3 பிப்ரவரி 9 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய மிதுநலக்கணத்திற்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த 7 நாட்களிலே பயணித்து நமக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை நம்ம நட்சத்திர சூத்திர முறையில பார்க்கப்போம். இப்ப மிதுன லக்னத்துக்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய் கிரகமானது புதன் செவ்வாய் கிரகமானது தனுசுல இருக்காங்க. சுக்கிரனும் தனுசுல இருக்காரு. அதாவது நமக்கு நேர் 7ஆம் வீட்டுல இருக்காங்க. 8ஆம் வீட்டுல சூரியன் புதன் இருக்காங்க. 9ஆம் வீட்டுல சனி, 10ஆம் வீட்டுல ராகு, 11ஆம் வீட்டுல குரு, 5ஆம் வீட்டுல கேது. இந்த கிரக நிலைகள் அடிப்படையில இப்ப அந்த சனிக்கிழமை அன்னைக்கு முதல் நாள் வந்து விசாக நட்சத்திரம். இப்ப நம்மளுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடமான துலா ராசி, அங்க குருவனுடைய நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம். குரு நமக்கு லாபஸ்தானத்துல இருந்து அந்த துலா ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் குரு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் நமக்கு 7ல இருக்காரு. அதனால இன்பமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு பொழுதுபோக்கு, குழந்தைகள் நலம், குதூகலம், கணவன் மனைவி உறவு, சொந்த பந்தங்கள், ஒரு கோயில் கொண்டாட்டங்கள், பொது நிகழ்ச்சிகள் மற்றும் நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை உறவினர்கள் அல்லது புதிய நபர்கள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள், கஸ்டமர்னாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய பெனிஃபிட்ஸு, இப்படி எல்லா விஷயத்திலையும் நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஏன்னா நம்ம லக்னத்துக்கு குரு தான் தொழில் கிரகம், 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. அதனால எல்லா விதத்திலையும் நமக்கு குரு வந்து நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர். அவர் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. இந்த 7ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்திற்கும் குரு சுக்கிரன் மூலமாக ஒரு நல்ல சுப விளைவு ஏற்படுகிறது. அதனால என்னன்னா, எதிர்பார்த்த சந்திக்கக்கூடிய நபர்கள்னால எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடியது அப்படிங்கிற பலனை வந்து நம்ம நிச்சயமா அனுபவிக்கலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 4ஆம் தேதி அனுஷம் நட்சத்திரம், விருச்சிக ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. சனி நமக்கு எங்க இருக்காரு? 9ஆம் இடத்துல கும்பராசியில இருக்காரு. அப்ப ஆராய்ச்சி கல்வி, கமிஷன் வகை, கன்சல்டிங் வகை தொழில்கள், பிற நபர்களை சந்தித்தல், புதிய திட்டங்களை தீட்டுதல், பிரயாணங்கள், வெளிநாட்டு தொடர்பு, இது எல்லாமே நல்லா இருக்கும். கோவிலுக்கு போறது, குலதெய்வ கோயில், முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்கம், பூர்வீகம், இதுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும். அதனால நமக்கு பாதிப்பு இல்லை. சந்திரன் வந்து நமக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னா, சந்திரன் 6ஆம் வீடு என்பது சேவை மனப்பான்மையை குறிக்கிறது, நம்மளுடைய சர்வீஸ். அதே நேரத்துல அகம் சார்ந்து உடல் உபாதைகளும் 6ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் சனி 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால எந்த விதத்திலும் நமக்கு மைனஸ் இல்லாம கொண்டு போயிடுவார். பிப்ரவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு மகரத்துல 8ல இருக்காரு. சூரியனும் புதனும் 8ல இருக்காங்க. சூரியன் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதன் வந்து சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப புதன் அப்படிங்கிறவரு நம்முடைய லக்னாதிபதி. அந்த புதனுடைய ஆற்றல் வந்து நமக்கு பண வரவு, தொழில் பலம், ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு மிதுன லக்னத்துக்கு. அப்பேற்பட்ட புதன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால ஒரு துணிச்சலை கொடுப்பாரு. ஒரு இடமாற்றத்துக்கு பேசலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். அதே நேரத்துல ஒரு மாற்றி போகலாம், ஒரு வீடு விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாற்றி போகலாம், அல்லது வீடு மட்டுமல்ல தொழிலையும் மாற்றிக்கலாம். இப்படிப்பட்ட புது முயற்சிகள் நம்முடைய அறிவுக்கு யோசனைகள் தோன்றி அது வந்து செயல்படுத்தப்படும். அது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நன்மையாக அமையும். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 6ஆம் தேதி சந்திரன் கேது நட்சத்திரத்துல 7ஆம் வீட்டுல இருக்காரு. மூல நட்சத்திரத்துல கேது நமக்கு 4ஆம் வீட்டுல இருக்காரு.
இந்த 4ஆம் வீட்டுல கேது இருந்தாலே தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், தன் சுகம், தன் வித்தை அப்படின்னு உற்பத்தி துறை இது சம்பந்தப்பட்ட இடம் தான் இந்த 4ஆம் இடம். அங்க போய் கேது இருக்கிறாருங்கும் போது தேவையில்லாத ஒரு வதந்திகளை பரப்புறது, கலகம் பண்றது, சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கெடுக்கிற மாதிரியான சில மாயை தோற்றங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதனால இதுல வந்து பட்டும் படாம போகிறதுக்கு நம்ம பழகிக்கணும். ஏன்னா கேது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால, செவ்வாய் நம்மளுக்கு 8ல இருக்கிறதுனால ஒண்ணுமில்லை, நம்மகிட்டயே பேச்சை பிடுங்கி நம்மளையே பலிகடாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பேசுறது, நம்மளை வந்து வாயை பிடுங்கிறதுன்னு சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள் இன்னைக்கு நடக்கும். கேது செவ்வாய் என்னைக்குமே உணர்ச்சி வசப்பட்ட கிரகம். அதுல 4ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது பந்துக்கள், சொந்த பந்தம், டென்ஷன் ஆகிறது, வம்பு வழக்கு பேசுறதுக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அதனால அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. வேலைக்கு பாதிக்காது. பிப்ரவரி 7ஆம் தேதி புதன்கிழமை பூராடம் நட்சத்திரம். சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கரனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூராடத்துல இருக்காரு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனுடைய இன்னொரு நட்சத்திரமான பரணியில் இருக்காங்க. அப்ப இது திருமணத்துக்கு உகந்தது, திருமண வரன் பார்க்கறதுக்கு, பிடிச்ச நபரை கல்யாணம் பண்ணிக்கிறது, நண்பர்கள் வகையில சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆடை ஆடம்பரம் இதுக்கெல்லாம் குதூகலமாக கொண்டாட்டங்களை ஏற்படுத்தி கொள்வது, இடம் விட்டு இடம் போறது, உல்லாசத்துக்கு போறது, இது மாதிரியான ஒரு கேளிக்கைக்கும் சுபமான நிகழ்ச்சிகளுக்கும் பாசம், நேசம், அன்பு இதுக்கெல்லாம் பரிமாற்றங்களுக்கும் ரொம்ப நல்ல நாளாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. பிப்ரவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம். இப்ப சூரியன் மாதிரி இன்னைக்கு செயல்படும். சூரியன் வந்து அவிட்ட நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறி இருக்காரு. செவ்வாயும் உத்திராட நட்சத்திரத்துல இருக்காங்க. அப்படின்னா சூரியன் செவ்வாய் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி 8ஆம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. 8ல வந்து சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்கும் போது நம்ம வந்து அரசு துறையில இருக்கவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க, அரசியல்ல இருக்கவங்க பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். இந்த சூரியன் செவ்வாய் ரெண்டுமே அரசு கிரக, நட்சத்திர பரிவர்த்தனை 8. ஒரு சிலருக்கு திடீர்னு நம்மளுக்கு ஒரு யோகத்தை கொடுத்துரும், திடீர்னு ஒரு பதவியை கொடுத்துரும், திடீர்னு ஒரு பாராட்டை கொடுத்துரும். ஆனா ஒரு சிலருக்கு திடீர்னு மேலதிகாரி அல்லது நம்மளுடைய நம்மளை வழிநடத்தக்கூடியவங்களால நமக்கு இன்சல்ட்டையும் கொடுத்துரும். 8ஆம் இடத்துல எதிர்பாராத நன்மையும் இருக்கு, எதிர்பாராத யோகமும் இருக்கு, எதிர்பாராத அவமானமும் இருக்கு. அதனால நம்ம அந்த 8ஆம் இடத்துல வாகனம் சம்பந்தப்பட்டது, எந்திரம் சம்பந்தப்பட்டது, உணவு பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். 9ஆம் தேதி பிப்ரவரி 9 வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம். இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல போறாரு. பண வரவு நல்லா இருக்கு, எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆனாலும் 8ல சந்திரன் இருக்கனால கவனக்குறைவா இருக்கக்கூடாது, பொருள்களை ஞாபகப்படுத்தி எடுத்துக்கணும். அதே போல திடீர் முதலீடுகள், புதிய நபரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல், இதுல எல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கணும். ஏன்னா 8ல சந்திரன்னா அந்த அன்னைக்கு நமக்கு தடைகள், தோல்விகளை, ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும், எல்லா வயதினருக்கும் அப்படியே 8ஆம் இடம்ங்கிறது ஒரே பலனை தராது. ஒரு சிலருக்கு ஞாபக மறதி, குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு ஞாபக மறதியா போகும். ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத மனக்குழப்பத்தினால ஸ்ட்ரெஸ் ஆகி தன்னைத்தானே வருத்திக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் டிரைவிங்ல போகும்போது அசால்ட்டா விழுகிறது, பிடிக்கிறது. சிலருக்கு திடீர்னு உடல்நலம் சரியில்லாமல் போறது. இப்படி பல்வேறு வகையினர்களுக்கு பல்வேறு வகையில அவங்கவுங்க ஜாதகத்தை பேஸ் பண்ணி அந்த பாவங்கள் வந்து வேலை செய்யும். ஒரு பாவம் கெட்ட பாவம் அப்படின்னா அந்த கெட்ட பாவத்துல எந்த ரீதியாக கெட்டது, எந்த வகையில கெட்டதுங்கிறதெல்லாம் நமக்கு அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய பின்னணி. அதனால இது வந்து நட்சத்திர பலன். உபநட்சத்திர பலன்கிற விஷயம் ஒன்று இருக்கு. அதை என்னுடைய இதுல கன்சல்டிங்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இந்த உபநட்சத்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க வந்து இதை அடாப்ட் பண்ணீங்கன்னா இன்னும் மேன்மையான துல்லியமான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் என்று கூடி நினைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.